பிரேசிலில் உள்ள ரேசிஃபவில் சிவில் 20/2024 நிகழ்வானது நடத்தப்பட்டது. இந்நிகழ்வானது C20 இந்தியாவிலிருந்து டாக்டர் கிருஷ்ணஸ்ரீ அச்சுதனை வரவேற்றது. புதுமை மற்றும் கூட்டு நடவடிக்கையின் மூலம் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் பிரேசில் இப்போது முன்னிலையில் இருப்பதால் இந்தியாவில் உள்ள கருணையின் அடிப்படையிலான பாரம்பரியத்தை உருவாக்குவதை இந்நிகழ்வானது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள கருணையின் பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்டு சுமார் 60 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் சமூகத்தில் G20 நிகழ்வின் முக்கிய பங்கினை குறித்த கருத்தரங்கமும் இந்நிகழ்வில் இடம்பெற்றன. ஆயுத் இந்தியா ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், உதம்பூர் மற்றும் சாம்பா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்டர்நெட் டு இன்டர்நெட் என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியது. இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்த அம்ருதா தியான பயிற்சி மற்றும் உணர்வூட்டும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்நிகழ்வின் மூலம் மாணவர்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியினை அனுபவித்தனர். இந்த முயற்சியானது இன்றைய இளைஞர்களின் மத்தியில் பொறுமை மற்றும் மன ஒருநிலைப்பாட்டினை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளது. கொல்கத்தாவில் இருந்து ஆயுத் உறுப்பினர்கள் சமீபத்தில் அம்ருதபுரி ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர். அம்ருதபுரியில் ஆன்மீகம் மற்றும் கல்வியின் ஆழமான அனுபவத்தை பெற்ற அவர்கள் அம்ருதா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி பார்த்தல், மாலை ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல், சுவாமி அம்ருத ஸ்வரூபானந்த புரியின் சத்சங்கம் மற்றும் அம்மாவின் உபதேசங்களுடன் அவர்களின் வாழ்வை குறித்த புரிதலை ஆழமாக்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் உன்னதமான அனுபவத்தை பெற்றனர். ருத்ராட்ச தோட்டத்தில் அமைதியான நடைபயணம் மற்றும் எம்ப்ரேசிங் தி வேர்ல்ட் திட்டம் சார்ந்த கலந்துரையாடல்கள் ஆகியவை இந்நிகழ்வின் சிறப்பம்சங்கள் ஆகும். அம்மாவின் தரிசனமானது அவர்களின் வாழ்வை கருணை மற்றும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைய நல்லதோர் வாய்ப்பை அளித்தது. கொல்கத்தாவிற்கு திரும்பிய உறுப்பினர்கள் சமூக சேவை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். 18 நாடுகளை சேர்ந்த சுமார் 86 வளர்ந்து வரும் மற்றும் தொழில்முறை கலைஞர்களின் 200க்கும் மேற்பட்ட ஓவியங்களை உள்ளடக்கிய உலகளாவிய கலைப்பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கியது. இந்த கலைஞர்கள் அம்மாவின் சமூக நலத்திட்டங்களுக்கு உதவ தங்கள் படைப்புகளை தாராளமாக வழங்கியுள்ளனர். இந்த முன்முயற்சியானது நிதி திரட்டுவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்காமல் டிஜிட்டல் தனிமைப்படுத்தலின் அதிகரித்து வரும் போக்கை எதிர்கொண்டு மக்கள் ஒருவரை ஒருவர் இதயபூர்வம் இணைப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. அம்மாவின் மீது பக்தியையும் மனித குலத்தின் துன்பங்களை போக்குவதையும் மையமாக கொண்ட இந்நிகழ்வை ஊக்குவிக்கும் வகையில் அம்மா இக்கலைப்படைப்புகளுக்கு அருளாசி வழங்கி சிறப்பித்தார். சமீபத்தில் கொல்கத்தாவில் உள்ள MP பிர்லா ஃபவுண்டேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் பாரதிய வித்யாபவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் ஆகியவை இணைந்து அம்ருதா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரம்மச்சாரிணி நிசீமா தலைமையில் வாழ்வை சிறப்பாக மாற்றி அமைக்கும் ஒருங்கிணைந்த அம்ருதா தியான அதாவது IAM பயிற்சிகளை நடத்தியது. இந்த விரிவான தியான பயிற்சியானது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே மன அழுத்த மேலாண்மை, கவனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான பின்னடைவை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது. பங்கேற்பாளர்கள் இதன் மூலம் இணக்கமான சூழ்நிலையினை அனுபவித்தனர். இந்நிகழ்வானது தனிப்பட்ட மற்றும் கல்வி வெற்றிக்கு பங்களித்துள்ளது. இந்த பயிற்சியானது முழுமையான வளர்ச்சி மற்றும் தினசரி நேர்மை எண்ணத்தை ஊக்குவிக்கும் வகையில் முழு கல்வி சமூகத்தின் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் விஷு தை நீட்டத்தினால் வெர்ஷன் 2 விஷு கை நீட்டத்தினால் சிறப்பிக்கப்படும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பை மையமாக கொண்டு അമൃതപുരി ആശ്രമം விஷு ദിനத்தை വിമരിശയാக കൊണ്ടാടിയത്. സന്തോഷത്തിന്റെയും സൗന്ദര്യത്തിന്റെയും സമൃദ്ധിയുടെയും സന്ദേശമായാണ് விஷு വന്നെത്തുന്നത്. இந்நிகழ்வின் போது அம்மா இயற்கை மற்றும் மனித குலத்தின் மீது கருணையினை வெளிப்படுத்துவது குறித்து வலியுறுத்தினார். மேலும் அவர் பூமியின் இயற்கை அழகை மீட்டெடுக்கும்படி அறிவுறுத்தினார். അണ്ണന്റെ സുന്ദരരൂപവും
പ്രകൃതി കനിഞ്ഞരുളിയ സമൃദ്ധിയും കണി കണ്ട് ഐശ്വര്യപൂർണമായ ഒരു വർഷത്തെക്കുറിച്ചുള്ള സന്തോഷത്തോടെ നമ്മളെല്ലാവരും വിഷു ആഘോഷിക്കും. சனாதன தர்மத்தின் கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் மனிதநேயம், இயற்கை மற்றும் தெய்வீகத்திற்கு இடையே உள்ள ஆழமான தொடர்பை அம்மா வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் உலக மலையாளி கவுன்சிலுடன் இணைந்து ஆயுத் தன்னார்வ தொண்டர்கள் அம்மாவின் முன்னிலையில் மரக்கன்றுகளை வழங்கினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான கூட்டு முயற்சியை பாராட்டிய அம்மா மழைநீர் சேகரிப்பு மற்றும் இயற்கை தோட்டக்கலை உள்ளிட்ட நிலையான வாழ்க்கைக்கான நடைமுறை ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டார். தன்னலமற்ற சேவை மற்றும் இறை அருளின் மூலம் உலகை ஒரு பசுமையான தோட்டமாக மாற்றும் கண்ணோட்டத்துடன் இந்நிகழ்வானது நிறைவடைந்தது. விஷு கைநீட்ட கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கேரளா முழுவதும் ஆயுத் அமைப்புகளின் சார்பில் ஆயிரக்கணக்கான காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற மரக்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டன. அம்மாவின் ஆசிரமத்தை சேர்ந்த சுவாமிகள் மற்றும் சுவாமினிகளின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு ஆசிரம மையங்கள் மற்றும் கோயில்களில் இந்நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த முன்முயற்சியானது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்களிடையே சமூகம் குறித்த பரந்த உணர்வை வளர்த்துள்ளது. இந்நிகழ்வானது மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த அன்றாட வாழ்வில் இயற்கையை பாதுகாப்பதற்கான நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மாதவிடாய் சுகாதார மேலாண்மைக்கான ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமாக சௌக்கியம் ரீயூசபிள் பேட்ஸ் கர்நாடக அரசின் கல்வித்துறையுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒத்துழைப்பானது ராமநகரா மற்றும் மாண்டியா மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3000 பள்ளி மாணவிகளுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேட் செட்டுகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இம்முயற்சியின் தொடக்கமாக விழிப்புணர்வு பயிலரங்குகள் நடத்தப்பட்டு சுமார் 11 அரசு பள்ளிகளில் பேட் செட்டுகள் விநியோகிக்கப்பட்டன. மதுரை மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் உள்ள பிரம்மஸ்தான திருக்கோயிலின் 29வது பிரதிஷ்டை தின விழாவானது 2 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டன. 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அம்மாவால் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஆலயத்தின் இந்த ஆண்டு மகோத்சவத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மகாகணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் இடம்பெற்றன. திருப்பரங்குன்றம் வேத பாடசாலை மாணவர்கள் வேத மந்திர உபாசனைகளின் மூலம் இந்நிகழ்வின் ஆன்மீக சூழலை மேம்படுத்தினர். விழாக்களில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தாபுரி மற்றும் சுவாமி சங்கராமிருதனந்தாபுரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுவாமிகளின் சொற்பொழிவு மற்றும் பஜனைகளும் இந்நிகழ்வில் இடம்பெற்றன. மேலும் சிவானந்த தபோவனத்தை சேர்ந்த சுவாமி சுந்தரானந்தர் அவர்கள் சிறப்புரையாற்றினார். விழாவின் 2 நாட்களிலும் பக்தர்கள் திருவாசகம் மற்றும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணங்களின் மூலம் தங்கள் விழாவில் புனிதத்தையும் உற்சாகத்தையும் சேர்த்தனர். ஏப்ரல் 28 முதல் 30 வரையிலான 3 நாள் பயணமாக வருகை தந்த மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் துணைத் தலைவர் சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரிக்கு பஹ்ரைனில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி சேவா சமிதி மாஸ் பஹ்ரைன் வரவேற்பளித்தது. அம்மாவின் பக்தர்களின் வீடுகளுக்கு விஜயம் செய்த சுவாமிஜி ஏப்ரல் 30 அன்று பஹ்ரைனில் உள்ள மீடியா சிட்டியில் ஒரு தியான நிகழ்ச்சியினை நடத்தினார். திரு கானேமாட்சு கோய்ச்சியின் தலைமையில் பங்கேற்பாளர்களுக்கு மன அழுத்த மேலாண்மை மற்றும் முழுமையான நல்வாழ்வை மேம்படுத்த ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்று மாலை அமிர்த வருஷம் 2024 முக்கிய நிகழ்ச்சிகளான ஆன்மாவை தொடும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் சுவாமிஜியின் பஜனைகள் பிஎம்சி ஆடிட்டோரியம் செகாயாவினை தெய்வீக உணர்வுகளால் நிறைத்தது. இந்த நிகழ்வானது நூற்றுக்கணக்கான ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களை ஈர்த்தது மட்டுமல்லாமல் ஆன்மீக உபதேசங்களுக்கு சமூகத்தின் ஆழ்ந்த மரியாதையை பிரதிபலித்தது. கூட்டத்தின் வெற்றியை உறுதி செய்த கூட்டு முயற்சியையும் ஆதரவையும் போற்றும் வகையில் திரு
திருநில்லாத்தின் நன்றி உரையுடன் இந்நிகழ்வானது நிறைவுற்றது. பஹ்ரைனில் நடந்த அமிர்த வருஷம் 2024 கொண்டாட்டம் ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இந்நிகழ்வானது உள்ளூர் சமூகத்திற்கு நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் கலங்கரை விளக்கமாகும். அமிர்தா பல்கலைக்கழகத்தின் வன கர்மயோகி பயிற்சி திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள துத்வா புலிகள் சரணாலயத்தில் அமிர்தா பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லியின் சேக்ரெட் எர்த் ட்ரஸ்ட் இணைந்து வன கர்மயோகி பயிற்சி திட்டத்தை மார்ச் 11 முதல் 15 வரை நடத்தி சிறப்பித்தது. இந்த முயற்சியானது வன அலுவலர்கள் மற்றும் ரேஞ்சர்களின் திறன்களை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. மன வலிமையை வளர்ப்பது, கர்மயோகியின் கோட்பாடுகள், யோகாசனம், ஆளுமை திறன் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை மையமாக கொண்ட இந்த தொடர் நிகழ்ச்சியானது ஃபவுண்டேஷன் ஃபார் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் நேச்சரைச் சேர்ந்த திரு அஜய் ரஸ்தோகி, திருமதி ரூபினா ராஜன் மற்றும் திரு நாமேத் கன்னா ஆகியோரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுடன் அமிர்தாவைச் சேர்ந்த டாக்டர் லீசா எம் ஃப்ரே மற்றும் சேக்ரெட் எர்த் ட்ரஸ்டைச் சேர்ந்த ராதிகா பகத் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டது. டாக்டர் ஃப்ரே புலிகள் காப்பகத்தின் இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தி சுற்றுச்சூழல் மற்றும் வன விலங்கு பாதுகாப்பிற்காக தற்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வலியுறுத்தினார். அமிர்தா விஸ்வவித்யாபீடம் தனது கோயம்புத்தூர் மற்றும் மைசூரு வளாகங்களில் ஏப்ரல் 2, 3 மற்றும் ஏப்ரல் 4, 5 ஆகிய தேதிகளில் அமிர்தா ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிம்போசியம் 2024 நடத்தியது. இந்திய அரசின் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த டாக்டர் ஓங்கார் என் திவாரி மற்றும் மைசூரில் உள்ள விக்யான் லேப்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீனிவாச வரதராஜன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களின் முக்கிய குறிப்புகள் இந்நிகழ்வில் இடம்பெற்றன. இரு வளாகங்களிலும் 400க்கும் மேற்பட்ட ஆசிரிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 6 பெரும் சவால்களை பற்றி கலந்துரையாடியது மட்டுமல்லாது சமூக, தேசிய மற்றும் உலகளாவிய மேம்பாட்டிற்கான ஒழுங்கினை வகுப்பதற்கான தீர்வுகளையும் ஆராய்ந்தனர். அமிர்தா ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், எய்ம்ஸ் போபாலுடன் குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பை அறிவித்துள்ளது. இது சுகாதார மற்றும் மருத்துவ கல்வியில் புதுமை மற்றும் அறிவு பரிமாற்றத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எய்ம்ஸ் போபாலின் நிர்வாக இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் அஜய் சிங்கின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு கலந்துரையாடலுடன் இந்த கூட்டாண்மையானது தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் அமிர்தாவின் சார்பாக டீன் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் டாக்டர் DM வாசுதேவன் மற்றும் அசோசியேட் டீன் ஆஃப் ரிசர்ச் பேராசிரியர் டாக்டர் ஜெய்தீப் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமிர்தா பல்கலைக்கழகத்தின் அமிர்தபுரி வளாகம் சமீபத்தில் 12 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட விஸ்மயா 2024 என்ற தனித்துவமான 6 நாள் முகாமை நடத்தியது. ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பள்ளியிலிருந்து அமிர்தா லீப் ஏற்பாடு செய்த இந்த முகாமானது நடனம், நாடகம், நாட்டுப்புற பாடல் மற்றும் கதை கூறுதல் போன்ற வெளிப்படையான கலை வடிவங்களின் மூலம் இராமாயணத்தின் காலத்தால் அழியாத ஞானத்தை வழங்கியது. பங்கேற்பாளர்கள் அன்பு, கடமை, மரியாதை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராய்ந்தனர். ஆற்றல் மிக்க கலை வெளிப்பாடுகளின் மூலம் தங்கள் புரிதலை வளப்படுத்தினர். இந்நிகழ்வானது கலாச்சார எல்லைகளை கடந்து இளம் பங்கேற்பாளர்களுக்கு ஆழ்ந்த கதைகளை ஆராய்வதற்கும் அவர்களின் சொந்த வாழ்வை பற்றிய நுண்ணறிவை பெறுவதற்கும் நல்லதோர் அடித்தளத்தை வழங்கியது. இந்த நிகழ்வானது கலாச்சார நிகழ்ச்சிகளின் காட்சி பொருளின் பூரணத்துவத்தை எட்டியுள்ளது மட்டுமல்லாமல் ஆன்ம விசாரம் மற்றும் பாரம்பரிய ஞானத்திற்கான தொடர்பை குறிக்கிறது. விஸ்மயா 2024 கதை சொல்லும் கலை மற்றும் படைப்பாற்றல் மூலம் இளம் மனதை ஒளிரச் செய்யும் அதன் பணியின் தொடர்ச்சியை உறுதியளிக்கிறது. அமிர்தா IAS அகாடமி சமீபத்தில் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் சிறந்த முடிவுகளை அளித்து சாதனை படைத்துள்ளது. விஷ்ணு சசிகுமார் உட்பட 6 பேர் தேசிய அளவில் 31வது இடம் பெற்று முதல் 100 பேருள்
இடம்பெற்றுள்ளனர். விஷ்ணுவுடன் ஆயுஷி பிரதான் 36, பெஞ்சோ பி ஜோஸ் 59, கஸ்தூரி ஷா 68, ஃபாபி ரஷீத் 71, நிதி கோயல் 91 ஆகியோரும் முதல் 100 பேருள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அகாடமியில் இருந்து 7 பேர் முதல் 200 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளனர். Amrita IAS Academy was founded 7 years back with the blessings of Mada Amritanandamayi Devi. Till now, we could produce 219 results. Last year alone, we had 48 results. இந்த வருடம் அம்ரிதா அகாடமியில் இருந்து சுமார் 45 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 2016 தொடங்கப்பட்ட அகாடமியின் மொத்த தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கையை 272 உயர்த்தியுள்ளது. ஒமானில் சுனாமி தயார்நிலை பட்டறையில் அம்ரிதா பல்கலைக்கழகத்தின் பங்கேற்பு ஏப்ரல் 21 முதல் 25 வரை ஒமானில் உள்ள மஸ்கெட்டில் நடந்த சுனாமி வெள்ளம் மேப்பிங் மற்றும் வெளியேற்றத்திற்கான திட்டம் குறித்த வடமேற்கு இந்திய பெருங்கடல் பிராந்திய பட்டறையில் அம்ரிதா பல்கலைக்கழகம் மற்ற அரசு நிறுவனங்களுடன் இந்தியாவை பிரதிநிதித்தது. இந்நிகழ்வில் ஈரான், UAE, ஒமான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிலிருந்து சுமார் 70 அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். யுனெஸ்கோவின் IOC இந்திய பெருங்கடல் சுனாமி தகவல் மையம், UNESCAP மற்றும் ஒமான் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வானது சுனாமிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிகழ்வில் அம்ரிதா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் மனிஷா வி ரமேஷ் மற்றும் டாக்டர் சுதா அரளிக்கட்டி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேரிடர் தயார் நிலையில் பல்கலைக்கழகத்தின் முக்கிய பங்கு மற்றும் சுனாமிக்கான பாதுகாப்பு திட்டத்தில் குறிப்பாக கேரளாவின் ஆலப்பாடு போன்ற சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதன் தற்போதைய முன்னெச்சரிக்கை உறுதிப்பாட்டை அவர்கள் எடுத்துரைத்தனர். அம்ரிதா ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி மற்றும் அம்ரிதா சென்டர் ஃபார் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆகிய இரண்டும் இந்தியாவின் கல்வி வளம் தொடர்பான புதிய காப்புரிமைகளை வழங்கியுள்ளன. இது அந்தந்த துறைகளின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. அம்ரிதா ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜியைச் சேர்ந்த டாக்டர் ஷோபா வி நாயர், டாக்டர் பிபின் நாயர் மற்றும் மிஸ் கல்யாணி அஜயன் ஆகியோர் புரத கணிப்பிற்கான மதிப்பீட்டை உருவாக்கியுள்ளனர். Biomolecular Chemistry Track Group explores multidisciplinary aspects of chemistry and biology with major focus on bioconjugate chemistry, protein chemistry, glycobiology, synthesis and applications of new chemical entities, etc. Donor acceptors in-house ADEX, derived from Melrose acid, has been a hot topic of research since reported in 2014, owing to its various applications in optical sensing, amine sensing, targeted drug delivery, etc. இந்த முயற்சியானது சவர்க்காரங்களின் முன்னிலையில் துல்லியமான புரத அளவீடுகளை அனுமதித்தது மட்டுமல்லாமல் மெல்ரம்ஸ் ஆசிட் செயல்படுத்தப்பட்ட புரலுடன் ஒரு புதிய உயிரி இணைப்பு எதிர்வினையை பயன்படுத்தி முகவர்களை குறைக்கிறது. அம்ரிதபுரி வளாகத்தில் உள்ள அம்ரிதா சென்டர் ஃபார் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மைக்ரோகிரிட்ஸ்களில் மின் பயன்பாட்டை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட சைபர் பிசிக்கல் அமைப்பிற்கான காப்புரிமையை பெற்றது. Extremely happy to share that Amrita Center for Wireless Networks and Applications recently received 2 patent grants in smart grid domain. டாக்டர் மனிஷா வி ரமேஷ், டாக்டர் ஆர்யா தேவி ஆர்டி மற்றும் டாக்டர் பி வெங்கட்ரங்கன் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது ஆற்றல் வழங்குதல் மற்றும் தேவைக்கேற்ற வகையில் நிர்வகித்து நிலையான ஆற்றல் சார்ந்த தீர்வுகளை மேம்படுத்த ஸ்மார்ட் மீட்டர் மற்றும் இன்டெலிஜென்ட் டிவைசஸை ஒருங்கிணைக்கிறது. அம்ரிதா ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜியைச் சேர்ந்த டாக்டர் சிஞ்சு போஸ் மற்றும் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் அசோக் பானர்ஜி ஆகியோரால் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி கண்டுபிடிப்புக்காக 3வது காப்புரிமை வழங்கப்பட்டது. So the multidisciplinary approach that we have, or
The compounds that we generate from natural products are being looked into from different angles, like physiological conditions from different aspects. Then the agro products that we try to develop on the basis of plant pathogen interactions, and the waste to wealth concept that we try to improve in the lab as well. That is looking into the huge biomass, generating components from there, and value added products generated from these components. These are some of the aspects that we look into. இந்த காப்புரிமையானது நூற்புழுக்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்கும் ஃபைட்டோ எக்டிஸ்டராய்டு நிறைந்த சாற்றை பெறுவதற்கான செயல்முறையை உள்ளடக்கியது. மேலும் பல்வேறு அறிவியல் துறைகளில் முன்னோடி ஆராய்ச்சியில் அம்ருதாவின் பங்களிப்பானது குறிப்பிடத்தக்கதாகும். அம்ருதா பல்கலைக்கழகத்தின் வளாகங்கள் தொடர்ச்சியான கலை நிகழ்ச்சிகளால் ஒளிர்ந்தன. கொச்சி வளாகத்தில் உள்ள ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் திருவாதிரை மற்றும் கதகளி போன்ற பாரம்பரிய நடனங்களைக் கொண்ட திருஷ்யா 2024 ஏப்ரல் 23, 2024 அன்று தொடங்கியது. அதே நேரத்தில் அம்ருதபுரி வளாகத்தில் உள்ள ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி கலோத்சவம் 2024 நடத்தியது. இது மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக திகழ்ந்தது. பெங்களூரு வளாகத்தின் கலாஞ்சலி நிகழ்ச்சியானது நடனம், கேமிங் போர்கள் போன்ற நிகழ்வுகளின் மூலம் காண்போர்க்கு உற்சாகமூட்டின. இந்நிலையில் பருவமழையானது 2ஆம் நாள் வளாகத்தை குளிர்வித்தது, அனைவருக்கும் புத்துணர்ச்சி ஊட்டியது. அம்ருதபுரி வளாகத்தில் டாட் வேவ் ப்ராஜெக்ட் இசைக்குழுவினர் வித்யுத் மிலானில் உள்ள கூட்டத்தை தங்களது உணர்வூட்டும் நிகழ்வால் உற்சாகப்படுத்தினர். இந்த விழாக்கள் அம்ருதா பல்கலைக்கழகத்தின் வளமான கலாச்சார செழிப்பை கொண்டாடுவது மட்டுமின்றி அதன் வளாகங்கள் முழுவதிலும் உள்ள துடிப்பான மாணவர் வாழ்வையும் படைப்பாற்றலையும் வெளிக்கொணரச் செய்கிறது. கடந்த 2 மாதங்களில் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த 24 பெண்களுக்கு கடற்பாசி சாகுபடியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதல் சாகுபடி சுழற்சியில் 1290 கிலோ வெற்றிகரமாக அறுவடை செய்யப்பட்டது. 2 ஆண்டுகளில் 120 பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியான இந்த முன்முயற்சியானது கடற்பாசி சாகுபடி ஒரு நிலையான வருமான ஆதாரமாகவும் அதன் நேர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் நிரூபிக்கிறது. அம்ருதா விஸ்வவித்யாபீடத்தில் உள்ள பெண்கள் அதிகாரம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான மையம் மற்றும் டிரான்ஸ் வேர்ல்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ஒத்துழைப்புடன் கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் ஓலைக்குடா கிராமத்தில் சுமார் 40 பெண்கள் பயிற்சி பெற்றனர். இந்த திட்டம் கடற்பாசி வளர்ப்பு மற்றும் செயலாக்கத்திற்கான முக்கிய திறன்களை கொண்ட பெண்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே கூட்டு கடற்பாசி வணிக முயற்சிகளை நிறுவ உதவுகிறது. அம்ருதா பல்கலைக்கழகம் தி அவார்ட்ஸ் ஏசியா அமைப்பின் விருது பெற்று ஆசியாவில் சுற்றுச்சூழல் தலைமைத்துவத்திற்கான சிறந்த പങ്കളിപ്പിற்காக ഗൗരവിക്കപ്പെട്ടത്. 100 യൂണിവേഴ്സിറ്റിയുടെയും കണക്കുകൾ നോക്കുന്ന അവരുടെ റിസർച്ചുകൾ, അവർ കൊണ്ടുവന്ന ഫണ്ടുകൾ, അവരുടെ ബുദ്ധിപരമായ കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അപ്പം അങ്ങനെ വെച്ചിട്ടാണ് പ്രൊമോഷൻ വലുപ്പം നീത്. ഒറ്റ ഒരു അപേക്ഷ, നമ്മൾ കൊണ്ടുവന്ന് നടത്തിയ റിസർച്ചിൽ അല്ലെങ്കിൽ നമ്മൾ ചെയ്തത് സമൂഹത്തിന് എത്ര കണ്ട് ഉപകരിച്ചു, അല്ലെങ്കിൽ എത്ര കണ്ട് നമുക്ക് സഹായിക്കാൻ പറ്റി എന്നുകൂടി ഒരു ഭാവം നമ്മൾ ഉണർത്തിയെടുക്കുകയാണെങ്കിൽ അതൊരു സ്വർണത്തിന് പരിമണം എന്ന പോലായിരിക്കും. இந்த விருதானது உலகம் முழுவதிலும் இருந்து பெறப்பட்ட 600க்கும் மேற்பட்ட உள்ளீடுகளுக்கு மத்தியில் ஒரு மதிப்புமிக்க அங்கீகாரமாகும். இந்த விருதானது 22 மாநிலங்களில் சுமார் 160 திட்டங்களை நிறைவு செய்து 6 லட்ச கிராமப்புற மக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் அதன் விரிவான தாக்கத்துடன் லிவ் இன் லேப்ஸ் வெர்ஷன் 2 லைவ் இன் லேப்ஸ் திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அம்ருதாவின் புதுமையான அணுகுமுறையை பாராட்டி கொண்டாடுகிறது.
இந்த திட்டம் 2 லட்ச பணி நேர களப்பணியை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் நடைமுறை தீர்வையும் உருவாக்குகிறது. இந்த முன்முயற்சியானது தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் முன்னேற்றங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் பணிவு மற்றும் கருணை போன்ற முக்கிய மனித குணங்களை அதன் பங்கேற்பாளர்களிடம் வளர்க்கிறது என்று நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிகழ்வின் கூட்டுத்தன்மையை எடுத்துரைத்த நீதிபதிகள் சமூகத்தின் சவால்களை சமாளிக்க பலதரப்பட்ட நபர்களை ஒன்றிணைக்கும் ஆற்றலை அம்ருதாவின் முயற்சிகள் வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டனர். இந்தியா மற்றும் ஆசியாவில் ஹார்மனி டிரான்ஸ்கத்தீட்டர் பல்மனரி வால்வ் டிபிவி முறையை பயன்படுத்தி நுரையீரல் வால்வ் மாற்றங்களை செய்வதில் ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனையானது முதல் இடத்தை பெற்றுள்ளது. டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ என்ற பிறவி இதய நோயால் பாதிக்கப்பட்ட 42 வயதான ஆண் மற்றும் 24 வயதுடைய பெண் ஆகிய 2 நோயாளிகளுக்கு இந்த சிகிச்சை முறையானது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த புதுமையான அணுகுமுறையானது நுரையீரல் வால்வை குறைந்தபட்ச ஊடுருவும் முறையின் மூலம் மாற்ற அனுமதிக்கிறது. இந்த சிகிச்சை முறையானது இருதய அறுவை சிகிச்சையினை தவிர்த்து கால் நரம்பின் வழியாக இதயத்தை அணுகும் முறையினை கையாண்டுள்ளது. ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனை தொப்பும்பாடி வல்லுமேலில் உள்ள அம்ருதா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பள்ளியில் இலவச வலிப்பு சிகிச்சை முகாமை நடத்தியது. இந்த முகாமானது குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கென வடிவமைக்கப்பட்டுள்ளது. அம்ருதா மருத்துவமனையின் நரம்பியல் துறையின் நிபுணர் குழுவின் தலைமையில் நடந்த இந்த முகாமின் மூலம் சுமார் 50 நோயாளிகளுக்கு மருத்துவ சேவைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டன. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனையின் குழந்தை இருதயவியல் துறை தலைவர் டாக்டர் ஆர் கிருஷ்ணகுமாருக்கு கோட்டயத்தில் சமீபத்தில் நடந்த ரியூமேட்டிக் ஹார்ட் கிளப்பின் 26வது ஆண்டு மாநாட்டில் ஹிருதயா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருதானது இந்தியா மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள குழந்தைகளின் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்துவதில் அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பாராட்டி அங்கீகரித்துள்ளது. மேலும் இந்த துறையில் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், ஊக்குவித்தல் மற்றும் வழிகாட்டுதலில் டாக்டர் குமாரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பும் போற்றப்பட்டது. இந்நிகழ்வானது சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில் அவரது பாராட்டத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டுகிறது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனையின் சிறப்பு கருத்தரிப்பு சிகிச்சை பிரிவான அம்ருதா கருத்தரிப்பு மையம் அதன் புதிய கட்டிடத்தை விட்டிலா கோல்ட் சவுக் அருகே திறந்து வைத்துள்ளது. மாதா அமிர்தானந்தமய் மடத்தின் பொதுச் செயலாளர் சுவாமி பூர்ணாமிருதானந்தபுரி இந்த கட்டிடத்தின் திறப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் அம்ருதா மருத்துவமனையின் குழு மருத்துவ இயக்குனர் டாக்டர் பிரேம் நாயர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசினைச் சேர்ந்த டாக்டர் கே ராதாமணி, மேலும் டாக்டர் ஃபெஸ்ஸி லூயிஸ் மற்றும் டாக்டர் ஆவணி பிள்ளை உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். 2017 நிறுவப்பட்ட இந்த மையமானது IVF, IUI மற்றும் ICSI போன்ற மேம்பட்ட அதிநவீன சிகிச்சைகளை வழங்கி வருகிறது. ஃபரீதாபாத்தில் உள்ள பல்லப்கரில் புதிய ஆய்வகத்தை அம்ருதா மருத்துவமனை திறந்து வைத்துள்ளது. இது பல்லப்கர் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு உயர்தர மருத்துவ சேவைகளுக்கான வசதிகளை மேம்படுத்தியுள்ளது. இந்த வசதியினை ஹரியானா அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு மூல்சந்த் சர்மா துவங்கி வைத்தார். बल्लभगढ़ के अंदर अमृता हॉस्पिटल का जो हमारा लैब का एक शुभारंभ हुआ है, मैं बधाई देता हूँ पूरे स्टाफ को और धन्यवाद करता हूँ अम्मा जी का, जो हमारे जैसे शहर के अंदर एक बहुत बढ़िया लैब हमारी सुविधा के लिए, हमारे बच्चों के लिए, आने वाली पीढ़ी के लिए जो अम्मा जी ने हमें दिया है तोहफा, इसके लिए मैं बहुत शुक्रगुजार हूँ, धन्यवाद करता हूँ. இந்த முயற்சியானது பல்லப்கர் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது.
சிறந்த சுகாதார சேவைக்கான பங்களிப்பை தொடர்ந்து அம்ருதா மருத்துவமனை தரமான மருத்துவத்திற்கான சமூக சேவைகளை மேம்படுத்தியுள்ளது. செக்டார் 18 மற்றும் கிரீன்ஃபீல்ட் காலனியில் புதிய ஆய்வகங்களை வெற்றிகரமாக நிறுவியதன் மூலம் அம்ருதா மருத்துவமனை தனது புதுமைக்கான பயணத்தில் மற்றுமொரு மைல்கல்லை எட்டியுள்ளது. ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனை விஷு கொண்டாட்டத்தின் மூலம் துடிப்பான கலாச்சார மையமாக மாற்றப்பட்டது. நோயாளிகள், ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து மகிழ்ந்தனர். பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய பாடல்கள் உட்பட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் பங்கேற்பாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன. பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பங்கேற்பானது இந்நிகழ்வை மேலும் சிறப்பித்தன. அவர்களின் திறமைகள் மற்றும் பங்கேற்பானது பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தது. ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனை பெரியவர்களுக்கான தடுப்பூசி மையத்தை திறந்து வைத்துள்ளது. இந்த மையமானது நோய் தடுப்பு பராமரிப்பின் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முயற்சியானது தடுப்பூசியின் மூலம் தடுக்கப்படும் நோய்களிலிருந்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் நோயாளிகளின் மத்தியில் நோய்களினால் ஏற்படும் தாக்கம், அபாயம் மற்றும் இறப்பு குறித்த குழப்பங்கள் குறைந்துள்ளன. இந்த மையமானது இந்தியாவில் பெரியோருக்கான தடுப்பூசி கவரேஜ் மற்றும் விநியோகத்தில் உள்ள முக்கியமான இடைவெளியினை நிவர்த்தி செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. முதியவர்களை பெருமளவில் பாதிக்கும் இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் HPV போன்ற தொற்று நோய்களை குறித்த அபாயங்களையும் இம்மையமானது வலியுறுத்தியுள்ளது.